ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்பவே ஈஸி அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சவ் பொரியல். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் அந்த எண்ணெயில். இதெல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் சாஃப்டாகி வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் சவ் வந்துட்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். எது வரைக்கும்னா இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி காய் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இந்த காய் வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடைசியாக பொரியலில் சேர்க்கறதுக்கு ஒரு மசாலா ஒன்றும் இல்லை, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சவ் வந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் உறிஞ்சு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்ல, காஞ்ச மிளகா பொடி சேர்த்து ஒரு வாட்டி கலந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சு அப்புறமா எடுத்துட வேண்டியது தான். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா பிளெண்டாக இருக்கும் காயில். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.